வாக்கிங் சென்ற ஹெல்த் மினிஸ்டருக்கு ஹெல்த் அட்வைஸ் கொடுத்த தள்ளுவண்டி கடைக்காரர். வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த மா சுப்பிரமணியன். கோவை புறநகர சாலைகளில் வாக்கிங் சென்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் சூலூர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டதுடன் சாலையோர தள்ளுவண்டி கடையில் கூழ் குடித்தார். கோவை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்துள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று அதிகாலையில் சூலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 14 கிலோமீட்டர் தூரம் நடைபயிற்சி மேற்கொண்டார். அமைச்சர் சூலூர் பகுதியில் உள்ள பிரபலமான சாலையோர தள்ளுவண்டி கடைக்கு சென்று கூழ் குடித்தார். அப்போது பொதுமக்களுடன் இயல்பாக பேசிய அவர் கடைக்காரரிடம் கூழ் தயாரிக்கும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார். தினமும் காலை வேளையில் சிறுதானியங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் கூழ் குடித்து வந்தால் மூட்டு வலி, சர்க்கரை நோய் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்படும் என தெரிவித்த கடைக்காரர் தினமும் கூழ் அருந்துமாறு அமைச்சருக்கு அட்வைஸ் கொடுத்தார். இந்த வீடியோவை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தன் எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளார். இந்த வீடியோவை நெட்டிசன்கள் அதிகம் பகிர்ந்து வருகின்றனர். சுகர், வெயிட் லாஸ், மூட்டு வலி யாரும் இல்லை. எங்கள் கடையில் ஒரு 300 பேர் வெயிட் லாஸ் 200 வெரைட்டிஸ் போட்டுருக்கோம். மாப்பிளை சம்பா, கைக்குத்தல் அரிசி, காட்டுக்குத்தல் அரிசி, காட்டு யானம், மூங்கில் அரிசி, கல்லடைச்சான் சம்பா. ஆமாம் சார். இன்னைக்கு மட்டும் கருப்பு கவுனி சார், டேமண்ட் ஸ்பெஷல் சார். கருப்பு கவுனி கேன்சர் மெடிசன் சார். மாப்பிளை சம்பா மூட்டு வலி மருந்து சார். மூங்கில் அரிசி சார். யாரும் ஆஸ்பத்திரியாக வருவாங்க சார். எங்கள் கடை ஒரு 300 கஸ்டமர்ஸ் தான்.